நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. MCR Pure Cotton Club, formals and casual shirts. துரை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு ஒட்டி கழகம் நிறைவேற்றிருந்தாங்க. அவர் வரணுமா வரக்கூடாதான்னு கூட ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாங்க. தாயகத்தில் 104 பேர் வர வேண்டும்னாங்க, 2 பேர் வர வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த 104 பேரில் என்னுடைய ஓட்டு மட்டும்தான் டிரான்ஸ்பரண்டாக தேர்தல் அதிகாரிகிட்ட காட்டிட்டு போட்டேன். ஏன்னா என் மீது இருக்கின்ற சந்தேகம் நிவர்த்தி ஆகணும். இருந்தாலும் துரோகி பட்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அத்தியாயத்தை முடிக்க வேண்டுமானால் கடைசியாக எழுதப்படுகின்ற ஆயுதம் அந்த ஆயுதம் தான். நாகாஸ்திரத்தை தலைவர் வைகோ அவர்களின் மீது எழுதியிருக்கிறார். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடி என்பதை போன்று நான் கல்லறை தேடி கண்கள் மூடுகின்ற அந்த கடைசி காலமாயும் என் தலைவர் உச்சரித்த அந்த வார்த்தை என்னுடைய இதயத்தை ஆழமாக மகனுக்காக மகனைப் போல் வளர்த்த என்னை, அவருக்கு சேனாதிபதியாக நான் பணியாற்றிய என்னை, அப்படி உயிரை 3 முறை பாதுகாத்த என்னை இந்த துரோகி பட்டம் செலுத்துவார் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தேன். அதற்கப்புறமும் துரை என்னை காயப்படுத்துகின்ற விதத்தில் மற்றொரு தொலைக்காட்சி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கின்ற போது அவர் ஒரு சமூக விரோதி என்கின்ற ஒரு சித்தரிப்பை கொண்டு வந்தார். நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன் என்று சொன்னார். 1000 வாக்குகள் வாங்குவதற்கு கூட அவர் தகுதி இல்லைன்னு சொன்னார். அதையும் கடந்து அவர் மனைவிக்கு சீட்டு கொடுப்பதான்னு எல்லாம் சொல்லும் போது நான் கொடுத்தேன்னு கொச்சைப்படுத்தினார். என்ன பேசுறதுக்கான உங்களுக்கு 100% உரிமை இருக்குது. ஆனால் என் மனைவி பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சாதிய ரீதியான அணுகுமுறை இது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? இப்போ நேற்று கொடுத்த செவியில் கூட எங்கள் கட்சியோட இப்போ பொருளாளர் இருக்கிற செந்தில் எதிர்மன் கூட ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. தலைவர் அந்த பொருளில் பேசலை, ஆனால் பேசினார்ன்றதை ஒத்துக்கிட்டார். அந்த தாயகத்தின் மேசையில் அடித்த சத்தியங்கள் 1 2 அல்ல, சத்தியமாக சத்தியமாக சத்தியமாகன்னு என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான்னு அவர் அடித்த சத்தியங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்குமானால் அது பதில் சொல்லி ஆகும். இன்னைக்கு துரை வந்துட்டார், ஆனால் அந்த சத்தியம் அங்கே தான் இருக்கும். வாரிசு அரசியல்னால வீழப்போகுதா மாற்றி வைகோ அவர்களுடனான உங்களுடைய அந்த உறவு துவக்கம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். 1993ஆம் ஆண்டு தலைவர் வைகோ அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றியதற்கு பின்னால் அவர் நீதி கேட்டு நெடும்பயணம் சென்றார். நான் சார்ந்திருக்கின்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முதல் கூட்டத்தில் காஞ்சிபுரமும் 2வது கூட்டம் திருக்கழுகுன்றத்தில் நடைபெற்றது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1/4 நூற்றாண்டு கால மாவட்ட கழக செயலராக இருந்த மாண்புமிகு மதுராந்தகத்தார் அவர்கள், அவருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. பெரியார் அண்ணா அந்த வழியில் வந்தவர். அதை கடந்த ஒரு 4 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஓராண்டு மிசா கைதி, இந்திய அரசு சாசனத்தை எரித்துவிட்டு பதவி பறிக்கப்பட்ட 10 பேரில் அவர் ஒருவர். இப்போ என்னுடைய பாரம்பரியம்னா அந்த அரசியல் பாரம்பரியம் தான், மதுராந்தகத்தாருடைய அரசியல் பாரம்பரியம் தான் எங்களுடைய பாரம்பரியம் திராவிட இயக்கத்தில். அப்போ அவர் தான் இது மாதிரி தலைவரை அழைச்சிட்டு வரணும், நம்ம திருக்குறள் பொதுக்கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு. அப்புறம் என்னுடைய ஜீப்பு நண்பர்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஆனால் கலைப்புலி தான் வாழும் கர்ணன் சொல்லிட்டு ஆராதிக்கப்பட்ட ஒரு மகத்தான மனிதர். ஏன்னா திமுகவிலிருந்து தலைவர் வைகோ அவர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு பின்னால் அவர் தான் மடிதந்து உதவிய மாதா. வீதியில் வீசப்பட்ட போது அவர் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர். அவர் வீட்டையே கொடுத்துட்டு அவர் வெளியே போயிட்டார். நம்ம ராஜாண்ணாமலைபுரத்தில் இருக்க கற்பகம் அவனியில் இருக்கிற வீடு, அதுதான் கட்சியுடைய தலைமை கழகமாக இருந்தது. அங்கே தான் மதுராந்தகத்தார் என்னை வர சொன்னார். நாங்கள் போனேன். தலைவர் உள்ளே இருந்தார். கட்சியுடைய முக்கிய தலைவர்கள் அண்ணன் நேல் கணேசன், கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், பொன்முத்துராமலிங்கம், அவங்கெல்லாம் சாதாரண ஆளுமைகள், மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய வரலாற்று பின்னணி கொண்டவர்கள். அந்த தலைவர்லாம் இருக்கும்போது மதுராந்தகர் என்று போய், தம்பி தான் மகாபலிபுரம் சத்யா அப்படின்னும் போது தலைவர் கை கொடுத்து என்னை அரவணைச்சிக்கிட்டார். அந்த அரவணைப்பு என்பது இன்று வரையிலும் எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு கிளர்ச்சியை எப்பொழுதுமே என்னுள்ளே தந்திருக்கும். 1000 சோர்வுகள் 1000 வலிகள் இருந்தாலும் அவர் ஃபோன் படுத்து என்ன சித்தி அப்படின்னாருன்னா எல்லாமே உடைஞ்சி எல்லாம் அப்படியே அந்த சூரியனுடைய கிரகங்கள் பட்டோன்னே அந்த பனித்துளிகள்லாம் மறைந்து போதே கவலையெல்லாம் மறந்துடும். எனக்கு மட்டுமல்ல, அவர் ஒரு ஹீலிங் தலைவர். அவரை பார்த்தாலே போதுன்னு நினைக்கிற அந்த உணர்வுகள் கொண்ட தொண்டர்கள் மறுமலர்ச்சி திமுகவில் இருக்காங்க. அப்போ அந்த உணர்வுகளோடு தான் என்னுடைய பயணத்தை 93லேருந்து அவருடைய தொடர்ந்தோம். பயணங்கள் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருக்குது, நல்லபடியாகவே இருந்துட்டு இருந்து இந்த மாதம் 9ஆம் தேதி வரையிலும் 32 வருடங்கள் உடையாத அந்த உறவு சக்கரம் இப்போ ஏன் தடுமாறுது? அது என்னென்னா, வாழ்க்கையில் அப்சைட் டவுன் இருக்கத்தான் செய்யும். அது நீங்கள் ஏர் ஓட்டும் போது பார்க்கலாம். அது ஏர் ஓட்டும் போது கீழே இருக்கிற மண் மேலே வரும், மேலே இருக்க மண் கீழே போகும். இது இயற்கை, இது விவசாயம். அதுபோல்
அரசியலும் ஒரு புதிய முயற்சிகள் ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க. அந்த முயற்சி தான் தலைவருடைய மகன் சகோதரர் துரை அவர்கள் அரசியலுக்கு வரணுன்ற ஒரு விண்ணப்பங்கள், வேண்டுகோள்லாம் வந்துவிட்டது. ஆனால் யாரும் அந்த மௌனத்தை கலைப்பதற்கும், பொதுவெளியில் பேசுவதற்கும் தயங்கிய காலகட்டம் அது. நான் விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே ஒரு கல்யாணத்துக்கு போகிற வழக்கறிஞர் பாலாஜியுடைய திருமணம். அப்போதும் கட்சியுடைய முன்னணி தலைவர்லாம் வந்திருக்கிறாங்க. அப்போது கட்சியுடைய அவைத்தலைவராக இருந்த ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் 91 வயது, திராவிட இயக்கத்தின் நெடிய பாரம்பரியம், மூத்த வழக்கறிஞர், பல்வேறு வழக்குகளில் சிறப்பாக வாதிடான வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள், மூத்த மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆர்.எம். சண்முக சுந்தரம் அவர்கள், இப்போது கட்சியுடைய பொருளாளர் இருக்கிற பொறியாளர் அண்ணன் செந்தில் எதிர்மணி, இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நான் அன்றைக்கி போகும்போது அந்த ஒரு பத்திரிகையில் பார்க்குறேன், துரை அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டு ஒரு ஒன்றிய கழகம் நிறைவேற்றியிருந்தாங்க. அது பத்திரிகையில் பார்க்கணும், சின்ன செய்தி. நான் மணமக்களுக்கு வாழ்த்திட்டு அந்த அரசியல் செய்தி கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க, நிறைவேற்றி முன்மொழிஞ்சிருக்காங்க. தீர்மானத்தை நான் முழு மனதோடு வழிமொழிகிறேன். அவர் அரசியலுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னா, நான் என்னுடைய துணை பொதுச்செயலாளர் பொறுப்பு கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு மனமுவந்து சொன்னவன் நான். அவர் வரணுமா வரக்கூடாதான்னு கூட ஒரு வாக்கெடுப்பு நடத்தினாங்க தாயகத்தில். 104 பேர் வர வேண்டும்னாங்க, 2 பேர் வர வேண்டாம்னு சொன்னாங்க. அந்த 104 பேரில் என்னுடைய ஓட்டு மட்டும்தான் டிரான்ஸ்பரண்ட்டாக தேர்தல் அதிகாரிகிட்ட காட்டிட்டு போட்டேன். ஏன்னா என் மீது இருக்கின்ற சந்தேகம் நிவர்த்தி ஆகணும்ட்டு. ஏன்னா சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சொல்லாடல் இருக்கும். அதுபோல் என் மீது குறிவைக்கப்பட்டிருக்கு. நான் ஒரு சந்தேக பார்வையோடு இருக்கும்போது என்னுடைய பாதையை நான் சரியாக செப்பனிட்டு கொண்டு வருகிறேன். யுவர் டேஸ் ஆர் நம்பர்டும் போது அண்ணா சொன்னாரா, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ன மாதிரி என்னுடைய அடியை ஒவ்வொரு அடியும் பாதுகாப்பாக, பக்குவமாக, அடியடியாக தான் நான் எடுத்து வச்சு எந்த களமும் மேலே வந்துடக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருந்தேன். இருந்தாலும் சில நெருக்கடிகள், சில அழுத்தங்கள், அவமதிப்புகள், அவமானங்கள், கொச்சைப்படுத்துவது அப்படின்னு கொஞ்சம் வருகின்ற போது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை இன்றைக்கி இருந்திருக்கிறது. இருந்தாலும் துரோகி பட்டம் அப்படிங்கிறது சற்று கூடுதலான ஒரு சுமை இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு பாரம் இல்லையா? ஒரு மனிதனுடைய அத்தியாயத்தை முடிக்க வேண்டுமானால் கடைசியாக எழுதப்படுகின்ற ஆயுதம் அந்த ஆயுதம் தான். நாகாஸ்திரத்தை தலைவர் வைகோ அவர்களின் மீது எழுதியிருக்கிறார். அது என் தலைக்கு தான் வந்திருக்கிறது. அது தலப்பாகையோடு போய்விடும் என்ற அந்த சொல்லாடல் எனக்கு நினைவு வருகிறது. ஏன்னா பாரதம் தெரிந்தவர்கள் கூட எச்சரிக்கையாக இருக்கணும்னுவாங்க. எங்கள் தலைவருக்கு நல்லா பாரதம் தெரியும். அதால் நான் எனக்கு வரல, என்னை நோக்கி வீசினார். துரோகினா மாத்தையா நிகராக வளர்ந்துட்டார், தலைவர் கொள்ள முயற்சிக்கிறார் என்ற சூழல் தான் அதில் சொல்லாடல். அப்போது மாத்தையா அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. அப்போ தலைவர் வைகோ அவர்கள் நான் மாத்தையா போன்று எனக்கு சத்தியா அப்படின்னு சொன்னார்னா தீர்ப்பு வாசிக்கப்பட்டவிட தண்டனை என்ன? அப்போ அந்த தண்டனை நோக்கி நகர்த்துகின்ற இடத்தில் சூழல் மாறிவிடுமோ என்ற ஒரு நிலைமை என் இதயத்தில் உருவானது. அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதை கடந்து நான் சிந்திக்கிறேன். ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை. மாத்தையாவுக்கு தண்டனை மரணம், மல்லை சத்யாவுக்கு தண்டனை என்ன? ஆனால் தமிழ் சமூகம், பொது சமூகம் நான் குற்றமற்றவன் என்பதை கடந்த ஒரு வாரமாக நிரூபித்துக் கொண்டு வருகிறார்கள். என் மீது குற்றம் இல்லை, தலைமைதான் தவறு செய்திருக்கிறது, அவசரப்பட்டு விட்டார் என்று சொல்லுகிறார்கள். தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்பதை போன்று நான் கல்லறை தேடி கண்கள் மூடுகின்ற அந்த கடைசி காலமாயும் என் தலைவன் உச்சரித்த அந்த வார்த்தை என்னுடைய இதயத்தை ஆழமாக கீறி அதில் ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் இன்னும் இதயத்தில் அவரைத்தானே மரணம் மட்டும்தான் என் தலைவனிடமிருந்து என்னை பிரிக்க முடியும். மரணம் மட்டும்தான் அவருடைய பெயரை பேசாமல் நிறைவு செய்ய முடியும். நான் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். என்னை கட்சி விட்டு நீக்கலாம், மாவட்ட கழகங்களை கூப்பிட்டுங்க, தீர்மானம் போடுங்கன்னு சொல்லலாம். உடனடியாக போஸ்ட் அடிச்சு விட்டுங்க, துரோகியை வெளியேறுன்னு போஸ்ட் அடிப்பாங்க. இதெல்லாம் இந்த அரசியலாக நான் பார்க்காம இல்லை, இருந்த காலகட்டம், இருந்த இயக்கம். எனவே துரோகியை வெளியேறுன்னு பட்டம் போஸ்ட் அடிப்பாங்க, துரோகியை வெளியேற்றுன்னு கூட்டம் போடுவாங்க. இது ஏற்கனவே நடந்துருச்சு. அதால் என்னை ஒருவேளை மறுமலை திமுகவிலிருந்து தலைவர் வைகோ அவர்கள் வெளியேற்றினாலும், மதிமுக தொண்டனாக இல்லாவிட்டாலும் என் தலைவர் வைகோ வாழ்கன்னு நான் எல்லா இடத்திலும் வெட்ட வெளியினாலும் பேசிக்கொண்டு தான் இருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு
உங்களுக்கு தலைவர் மீதான பாசம் என்னைக்குமே குறையாதா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்னுடைய அடையாளம் அவர் தான், என்னுடைய முகவரி அவர் தான். என்னை இந்த இடத்துக்கு நிற்க வச்சிருக்காரு. ஆனால் அது காரணம் அவர் தான். அவருக்கு இந்த இதுக்கோட முதலாளி அவர் தான். எனக்கே நான் அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். இந்த துரோகி பட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முதல் முறையாக நீங்கள் அதை கேட்குறப்ப, அந்த அறிக்கையை வாசிக்கிறப்ப, இல்லை அந்த செய்தி உங்களை சென்றடைகிறப்ப உங்களுடைய உணர்வு என்னவா இருந்தது? ஒரு ஊடகத்தில் தான் நான் அந்த செய்தியை பார்த்தேன். பேசிட்டே வராரு, டக்குன்னு அந்த கேள்விக்கு கடந்து அந்த பதிலை சொல்றார். என்ன அனானப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நடிக்கல, அது துரோகி இல்லையா, மாத்தையா, அது போல அப்படின்னும் போது வரலாறுகள் சொல்றாரும் போது எனக்கு உடஞ்சிட்டேன். கடைசி ஆயத்தை எழுதிட்டார். முடிஞ்சு போகிறது தான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதிலிருந்து நான் மீண்டு வரணுன்றது வந்து ரொம்ப கடினம். ஏன்னா ஒரு பெரிய பாரம்பரியமிக்க தலைவர், ஒரு நெடிய அரசியல் பயணம் கொண்டவர், 10 பிரதமர்களை சந்தித்த அந்த தலைவர், தன்னுடைய மகனுக்காக மகனைப் போல் வளர்த்த என்னை, அவருக்கு சேனாதிபதியாக நான் பணியாற்றிய என்னை, அப்படி உயிரை 3 முறை பாதுகாத்த என்னை இந்த துரோகி பட்டம் செலுத்துவார் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆனால் என்னை எப்படி வீழ்த்துவது என்று யோசித்து 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 தான் அவர் அந்த முடிவுக்கு வந்தது, அதை நகர்த்தி இருக்கிறார். இதை சொன்னால்தான் அவன் காயப்படுவான்னு அவருக்கு தெரியும். அதால் அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். நான் வந்து ஏறக்குறைய 4 நாட்கள் ரொம்ப மௌனமாக இருந்து, நான் என்ன தவறு செஞ்சேன், எங்கே தவறு செய்தேன், யோசித்து யோசித்து பார்த்தேன். அந்த 5 நாட்களும் என்னால் உறங்க முடியவில்லை. இரவு 2 மணி ஆனதுக்கு பின்னாலும் என் மனைவி துர்கா வந்து என்ன இப்போ உட்காந்துட்டீங்க படுங்க அப்படின்னும் போது, சரி அவங்க தூங்கணுமென்றதுக்காக நான் போய் பெட்டில் படுத்தேன். பட் உறக்கத்தை படுக்கையில் கிடைத்து விட்டு நான் புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தேன். அதற்கப்புறமும் துரை வந்து என்னை காயப்படுத்துகின்ற விதத்தில் மற்றொரு தொலைக்காட்சி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கின்ற போது அவர் வந்து ஒரு சமூக விரோதி என்கின்ற ஒரு சித்தரிப்பை கொண்டு வந்தார். நான் மக்கள் செல்வாக்கு இல்லாதவன் என்று சொன்னார். 1000 வாக்குகள் வாங்குவதற்கு கூட அவர் தகுதி இல்லைன்னு சொன்னார். அதையும் கடந்து அவர் மனைவிக்கு சீட்டு கொடுக்கதான்னு எல்லாம் சொல்லும் போது நான் கொடுத்தேன்னு கொச்சைப்படுத்தினார். நீ என்ன காயப்படுத்தலாம், நான் உன் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், நீ எனக்கு முதன்மை செயலாளர், நீ என்னோட உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், அப்படிதான் அது புரோட்டோகால். 32 ஆண்டு காலம் நான் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்தாலும் ஏறக்குறைய 22 ஆண்டுகள் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் நான். ஆனால் 22 ஆண்டு காலம் துணை பொதுச் செயலாளராக இருந்தான். கட்சி துவங்கியிலிருந்து இன்று வரையிலும் அந்த பொறுப்புகளில் இருந்து வருகின்ற ஒரே மூத்த நிர்வாகி நான் தான். ஆனால் அதற்கு மேலாக எனக்கு அந்த எந்த பொறுப்பையும் கொடுக்கக்கூடாதுன்னு தடைக்கல் விதிக்கப்பட்டது. அவங்க நினச்சிருந்தா எனக்கு அவைத்தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்கலாம், நான் எதிர்பார்க்கல. ஆனால் இன்னைக்கு சமூகம் கேட்குது, ஏன் உன்னை அந்த இடத்துக்கு அவங்க நிறுத்தலை, பொருளாளர் பொறுப்பு கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல, அப்போ என்ன காரணம், அதுக்கு பின்னால் இருக்க உளவியல் என்ன, இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போது ஏறக்குறைய 22 ஆண்டு காலம் நான் துணை பொதுச்செயலாளராக இருக்கேன். உனக்கு நீ என்னை விட உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற என் தலைவருடைய மகன், நீ இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர், பொறுப்பறிந்து பேசணும். நீங்கள் சொல்லிடுறது வந்து என்ன பேசுறதுக்கான உங்களுக்கு 100% உரிமை இருக்குது. ஆனால் என் மனைவி பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? பொதுவெளியில் இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு அரசியலை நீங்கள்லாம் உள்வாங்கி இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு விரும்புகிறவர்கள் நாங்கள்லாம். ஏன்னா நீங்கள் தலைவருடைய மகன், நிறைந்து படிச்சிருக்கீங்க, ஆனால் அரசியல் படிங்க. பெண்களை இழிவுபடுத்துவதெல்லாம் நிறுத்திடுங்க. என் மனைவி மட்டும் கவுன்சிலரில், இன்றைக்கி 50% உள்ளாட்சியில், மதிமுகவில் கொஞ்சம் மகளிர்கள் சகோதரிகள் கவுன்சிலராக இருக்காங்க. என்னை கடந்து என் தலைவர் என்னை துரோகின்னு சொன்னது போல நானே கடைசியாக இருக்கட்டும், நானே இறுதியாகட்டும், இன்னும் எந்த தொண்டன் மீதும் யார் மீதும் இது போன்ற ஒரு அபாண்ட பழியை சுமத்த வேண்டாம் என்று என் தலைவருக்கு வேண்டுகோள் வைத்ததைப் போல துரைக்கு சொல்லுகின்ற ஒரே வேண்டுகோள், எந்த சகோதரியும் கொச்சைப்படுத்த நினைக்காதீர்கள், அது உங்களுடைய பொது வாழ்க்கைக்கு சூன்யமாகிவிடும். அருள் கூர்ந்து வேண்டுகிறேன், வேற எந்த மகளிரையும், கழகத்தில் இருக்கின்ற சகோதரிகளை தாயாக மதியுங்கள், சகோதரியாக மணியுங்கள் என்றுதான் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைப்பேன். எனவே அவர் பேசியதற்கு பின்னால் தான் சரி, இவர்கள் தொடர்ந்து நம்ம மீது ஏவுகணைகளை செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள், அப்போ நான் என்னுடைய மௌனத்தை கலைத்தாகணும். 32 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை முடித்து வைப்பதற்கான ஏற்பாடு தயாராகிடுச்சு. 5 நாள் நான் மௌனமாக இருக்குன்னா நான் புதைக்கப்பட்டு விட்டேன் என்று நினைச்சிருக்கலாம். இல்லை, என்னை புதைக்க முடியாது. ஆனால் ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டும் எழுந்து வருவேன். எனவே தான் அந்த இடத்துல நான் மீண்டும் அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு, பத்திரிக்கைகளாக நான் அறிக்கை கொடுக்கல, என்னுடைய சமூக வலைத்தளத்தில் நான் பதிவு போட்டு என் மௌனத்தை கலைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் கலாட்டாவில் நிற்கிறேன்னா அதற்கு காரணம் நான் அல்ல, சகோதரர் துரை அவர்கள். ஐயா, வைகோ அவர்களை வந்து நீங்கள் 3 முறை உயிரை காப்பாற்றியதாக சொன்னீங்க.
ஆனா அந்த 3 முறையும் நீங்கள் உயிரை காப்பாற்றவில்லை அப்படிங்கிறத வந்து வைகோ அவர்கள் பதிவு பண்றார். என்னதான் நடந்தது? இல்லை, அவரே சொல்லியிருக்கிறார். அவரே இப்போ 10ஆம் தேதி நடந்த சென்னை மண்டல செயலர் கூட்டத்தில் ஒரு முறை தான் கடலை நான் பண்ணி காப்பாற்றினேன், மீதி 2 முறை எது சொல்லு அப்படின்றாரு. அவரே தான் இதுக்கு முன் நடந்த அந்த செயல்வர் கூட்டத்தில், நிர்வாகிகள் கூட்டத்தில் மலை மாவட்டமான நீலகிரி கோத்தகிரியில் வந்து போகும்போது ஒரு பிரச்சார பயணத்தில் செல்கின்ற போது நான் தான் அந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக என்னை விட்டுருந்தாங்க. அப்போ அந்த பிரச்சார பயணத்தில் போகின்ற போது கோத்தகிரியில் வந்து உனக்கு வழக்கமாக நீங்கள் ஸ்கூல்லாம் போனீங்கன்னா மாணவர்கள் வந்து கை கொடுக்கும்போது அப்படி இழுப்பாங்க. அது ஒரு ஜாலியான ஒரு சுபாவம். அப்போ அது போல் அந்த அங்கே இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்து தலைவருடைய கருப்பு தூள் எடுத்துடலாமா அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவங்க வந்து மாலை போடுறது வழியில் வந்து ஆனால் கொஞ்சம் மது இருந்துட்டு இருந்தாங்க. நான் அது ஏற்பாடெல்லாம் கவனிச்சுட்டு வரவங்க கூட்டணி கட்சி தலைவரும் வரும்போது அவங்க இருக்கையில் உட்கார வச்சுட்டே இருக்கிறேன். அப்போது திடீர்னு பார்த்தா தலைவருடைய கழுத்து அப்படி நிமிர்ந்துடுச்சு, கண் அப்படி லைட்டாக வெளியே வருது. பார்த்தா இந்த தோழர்கள் மாலை போட்டு மது போதை தெரியல, அவங்க ஒருத்தன் மாலை பிடிக்கிறான், 2 பேர் ஷால் பிடிக்கிறான், இந்த ஷால் ஒருத்தன் பிடிச்சா கழுத்து இழுக்கப்படுகிறது. இப்போ இழுக்கப்படும்போது கண் வெளியே வரா மாதிரி இருக்குது. அப்படியே கெஞ்சும் போது நான் அடுத்த நொடியில் வந்து நான் இந்த ஏற்பாடு விட்டு நேராக போய் அவங்களை அடித்து அங்கேருந்து தூக்கி கீழே வீசுகிறேன். அப்புறம் தான் எல்லாருமே பயந்து ஓடினதுக்கப்புறம் ஒரு சகஜ நிலைமை. அப்புறம் தலைவர் வந்து இருக்கையில் உட்காந்து அசுவாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் பேசினார். அந்த சில நொடிகள் நான் தாமதித்திருந்தால் கழுத்தெலும்பு முடிஞ்சிருக்கும். இறுக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சில நிமிடங்கள் தானே. அல்லது ஏதாவது மூளைக்கு போகிற வெயின்ஸ் இருக்குல்ல, நரம்புகள், அது பிசைஞ்சாவே போச்சு. உன்னுடைய நினைவாற்றல், உன்னுடைய மூளைக்கு போகிற அந்த ரத்தம்லாம் கட்டு போயிடும். அப்போது அந்த இடத்துல நான் நின்னவன். அதுக்கப்புறம் இன்னொன்று மருத்துவமனை பிரச்சனை, அதையும் சரியான நேரத்தில் நான் கையாளனா தலைவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பார். 30 நிமிடத்திற்குள் அவருக்கு உயர் சிகிச்சை கொடுக்கணுன்னாங்க. அவங்க சொல்கிற மருத்துவமனை 1.5 மணி நேரம் ஆகும். ஆனால் நான் அழைத்து போன மருத்துவமனைக்கு 20 நிமிடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தேன். மருத்துவர்கள் சொன்னாங்க, அவர் கண் விழித்ததற்கு பின்னால் சொன்னாங்க, சரியான நேரத்தில் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது, இல்லைன்னா நீங்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டுருப்பீங்கன்னு அவர் சொன்னார். அதை கூட இப்போ கடைசி நேரத்தில் வல்லம் பஷீர் ஒப்பிட்டு பேசுகிற போது அது தம்பி சத்யா தான் செய்தார்னு அவரே சொல்கிறார். அதால் கொலை செய்ய மாத்தையா என்று சொன்னால் கொலை செய்ய வந்தவர் என்பதாகத்தான் பொருள். அப்போ மல்லை சத்யா உங்களை கொலை செய்ய முயற்சித்தானா என்ற கேள்வி உளவியல் ரீதியாக எழும். எனவே தான் உங்கள் உயிரை நான் 3 முறை பாதுகாத்தேன்னு சொல்லிட்டு பொதுவெளியில் சொல்வதற்கான காரணம், என் மீது பழி சுமத்தப்பட்ட காரணத்தினால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் என்னுடைய இதயத்தை கூட சொல்லின் செல்வன் அனுமனை போல திறந்து காட்ட தயாராக இருக்கிறேன். என்னுடைய பதிவிரத்தை நிரூபிக்கின்றா நெருப்பில் விழுந்து கூட வரணும்னா வரேன்னு சொன்னேன். அதுக்கு தான் நான் கேட்டேன். இதற்கு பதிலாக ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடுத்தா நான் குடிச்சு செத்து போயிருப்பேன் சொன்னதுக்கான காரணம் நான் உண்மையானவன் என்பதை நிரூபிக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. அரசியல் ரீதியான காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமே, சாதிய ரீதியான அணுகுமுறை இது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? தலைவரை பொறுத்தவரை அந்த பார்வை ஒருபோதும் கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் சகோதரர் துரை வந்து அரசியலுக்கு வரணும், அவர் வந்தால் என்ன பதவி கொடுக்கணும்னா என் பொறுப்பை துணை பொதுச்செயலாளர் பொறுப்பை கொடுக்குறன் போது, அதுக்கப்புறம் நடந்த உயர்நிலை கூட்டத்தில் இது இப்போ நேற்று கொடுத்த செவியில் கூட எங்கள் கட்சியோட இப்போ பொருளாளர் இருக்கிற செந்தில் எதிர்மன் கூட ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. தலைவர் அந்த பொருளில் பேசலை, ஆனால் பேசினார்ன்றதை ஒத்துக்கிட்டார். உள்ளார்ந்த அர்த்தம் அதுதான். உளவியல் ரீதியான செய்திகள் இப்போ ஒரு பிரச்சனைக்கு 4 வித கோணத்தில் தான் பார்க்கணும். என்ன சொன்னார் அதில்? அது என்ன சொன்னார்னா, அவர் அன்னைக்கு அந்த வாரம் வந்த ஒரு பத்திரிகையில் இருக்கிற செய்திகளை ஜெராக்ஸ் போட்டு எல்லாத்துலேயும் கவர் போட்டு வச்சுருக்கிறார். எடுத்து எல்லா உயர்நிலை குழுக்கும் கொடுத்தாங்க. மீதி கொஞ்சம் இருக்காங்க மாவட்ட செயலாளர், அது உயர்நிலை குழு பிடிச்சி மாவட்ட செயலாளர் கொடுத்து போனோம், அதுக்கு எடுத்து போகணும். அப்போது கொடுத்துட்டு இது மாதிரி பத்திரிகையில் வந்துருக்கு துரை அரசியலுக்கு வர போகிறாருன்னு அப்படின்ட்டு. நானும் இப்போவும் சொல்கிறேன், அந்த தலைவருக்கு விருப்பம் இருந்திருக்காது. அந்த தாயகத்தின் மேசையில் வந்து அடித்த சத்தியங்கள் 1 2 அல்ல, சத்தியமாக சத்தியமாக சத்தியமாகன்னு என் மகன் அரசியலுக்கு வரமாட்டான்னு அவர் அடித்த சத்தியங்கள் இன்றைக்கும் உயிரோடு இருக்குமானால் அது பதில் சொல்லி ஆகும். இன்னைக்கு துரை வந்துட்டார், ஆனால் அந்த சத்தியம் அங்கே தான் இருக்கும். எத்தனை சத்தியங்கள் நீங்க பண்ணிருப்பீங்க. இது அரசியல் தலைவர்களுக்கு புதுசு இல்லையா சார்? இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் ஆரம்பிச்சு, பாமகல தலைவர் ராமதாஸ் ஆரம்பிச்சு, எல்லாருமே இந்த சத்தியங்களும் இதெல்லாம் கடந்துதானே வந்திருக்கும். அது என்னன்னா, எனக்கு தெரியாது மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி எப்படி சொன்னாரா என்பது எனக்கு தெரியாது. இவர் சொல்லியிருக்கார், மருத்துவர் சொல்லியிருக்கிறார், நானும் என் குடும்பத்தில் அதிகார பதவிக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது உண்மை. ஆனால் என் தலைவரை கடந்த போது நான் அரசியல் கடந்து அவர் ஸ்டேட்மெண்டாக தான் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு சமூக நலன் சார்ந்த தலைவனாக தான் பார்த்துருக்கிறேன்.
அப்போ அவர் சொல்லுகின்றப்போ அந்த சத்தியம் இன்னும் நிலைத்திருக்கும். என் மகன் வரமாட்டான் அடிச்சிருப்பார். நானும் என் குடும்பம் எனக்கு முன்னால் என் குடும்பத்திலேருந்து யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வரனால தலைவர் ஒரு முறை பேசியிருக்கிறார். என்னுடைய தம்பி ரவிச்சந்திரனும் என் மகனும் வந்து அவங்களுக்கு ஒரு தலைமை செயற்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்கள நான் வச்சு உட்கார வைக்கணும். இந்த தலைமை படத்துக்கு வரமாட்டாங்கன்னு 2 முறை அவர் பேசியிருக்கிறார். அப்போது அப்படி இருக்கின்ற போது நான் பேசியது வரம்பு மீறிய பேச்சு தான். ஏன்னா கட்சியின் தலைவர் அவர், நிறுவன தலைவர். அவருடைய மகனுக்கு நான் எப்படி என்னுடைய பொறுப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். மல்லை சத்யாவும் என் மகன் துரை வைக்கவும் ஒன்றான்னு கேட்டார். அது கூட ஒரு இதுவாக இருக்கலாம். ஒருவேளை என்னை உயர்த்தி அவர் கூட தாழ்த்தி இருக்கலாம். அவர் நீ துணை பொதுச்செயலாளர், அவர் ஒன்றும் இல்லை, அவருக்கு எப்படி உங்கள் பொறுப்பு கொடுக்க முடியும்னு கூட கேட்டிருக்கலாம். அடுத்து சொன்ன வார்த்தை தான் என்னை காயப்படுத்துது. அது என்ன வார்த்தை அப்படின்னா, மல்லை சத்யா அந்த பொறுப்பிலிருந்து விலகினார்னா அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் இன்னொருத்தர் பட்டியல் இனத்தவர் தான் அங்கே வரணும்னு அப்படி அவர் சொன்ன அந்த வார்த்தை ஒரே ஒரு முறை தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு நான் மௌனமானேன். என்னுடைய நிலைமை நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய எல்லையை நான் மீறி இருக்கிறேன். 1000 இருந்தாலும் இந்த படிநிலை சமூகத்தில் ஆதிக்க வர்க்க எண்ணங்கள் என்னதான் வெளிப்படையாக இருந்தால் அந்த உள்ளக்கிடங்கள் அது ஆழம் புதைந்து இருக்கும். அதனோட வெளிப்பாடாக இது வந்துருச்சு ஒன்று. நான் அது தலைவர் அந்த எண்ணத்தோல் பேசினாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வார்த்தை வெளியே வந்துருச்சு. அப்போது இந்த படிநிலை சமூகத்தில் நாம் அடக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். எனவே நான் அன்னைக்கு அமைதியானா அதுக்கப்புறம் நான் துரை பற்றி எங்கேயுமே பேசுறது கிடையாது. துரை வரணும் போனோம் அங்கே பேசுங்க இங்கே பேசுங்க, நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னா. பல பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் மாநாட்டில் தலைவர் மட்டும் பேசுகிறீங்க, துரை பற்றி பேசலைன்னு. துரை பற்றி பேச மாட்டேன்றது நான் ஏற்கனவே முடிவெடுத்தாச்சு. ஏன்னா நான் காயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என் தலைவன் செய்திருக்கிற சாதனைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவருக்கு நிகராக பெரிய பெரிய சாதனை படைத்த தலைவர்கள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உலக நாடு முழுவதும் ஈழத்தமிழுடைய குரல்கள் உழைத்து சென்றிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய ஜீவாரமைக்காக பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் போராடி இருக்கிறார். அப்போ அவர் கூட நான் ரத்தமும் சதையுமாக இருந்திருக்கிறேன். அந்த தலைவனை பற்றி நான் பேசுவேன். அப்போ மாநாட்டில் நான் அவரை பற்றி பேசினா அவரை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது அது சொல்லுங்கள். பொய் மூலம் பூசக்கூடாது. ஒன்று இல்லாததை நான் இட்டு கட்ட முடியாது. என்ன உரிமை மெட்டீரியலிசம் ஐடியலிசம் சொன்னால் நான் நேரடியாக பார்த்தது தான் என்னால் பேச முடியும். இல்லை அவர் அப்படி ஒரு இல்லை, என்னால் கற்பனை கலந்து பேச முடியாது. நீங்கள் பேசிட்டு போங்க. நீங்கள் தான் இருக்கீங்களே 10-20 பேர் நீங்கள் இருக்கிறீங்க. நான் ஒரே ஆள் ஆச்சு தலைவர் பற்றி பேசிட்டு போகிறேன்னே. அந்த தலைவரை உட்கார வச்சுட்டு அவரை விட பெரிய ஆளாக வருவார்னு பேசுகிறீங்க. அந்த தலைவனை உட்கார வச்சுருக்கீங்களே. சரி, துரையை விட்டுருங்க. வேறு யாரும் அந்த ஒப்புமைப்படுத்த முடியுமா உங்களால்? அதுவே தவறு. தலைவரை நீங்கள் சிறுமைப்படுத்திட்டே வரீங்க. இப்போ எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் அந்த தலைவனை பாதுகாக்கணுன்றது தான் என்னுடைய கவலை. அந்த தலைவனை மீண்டும் அந்த பழைய ஜனநாயகபூர்வமான தலைவராக அந்த அரசியல் பாதையில் கொண்டு வந்து நிறுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பாமகவையும் மதிமுகவையும் இப்பொழுது துலாபாரத்தில் ஏற்றிடலாம், தராசில் ஏற்றிடலாம். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் ஒரு ஒரு மறைமுகமான போராட்டங்களை நான் நிகழ்த்திட்டு இருக்காரு. நேரடியான யுத்தம் சொல்லலாம். அந்த யுத்தத்தை செய்ய தவறாரா வைகோ அவர்கள்? அது என்னுடைய கேள்வி என்பதனை கேட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மனசாட்சியான கேள்வி இதுதான். அதுதான் உங்களோட மூலமாக வெளிவருகிறது. 32 ஆண்டு காலம் உண்மையாக உழைத்த ஒரு தொண்டனை இப்படி தூக்கி வீசலாமா தன் மகனுக்காக என்ற கேள்வி கடந்த ஒரு வாரமாக என் தலைவரை நோக்கி வீசுகின்ற கடுமையான அம்புகள் என்னையும் காயப்படுத்துகிறது. இப்பேற்பட்ட தலைவர் எடுத்து இப்படி நெருக்கடிக்குள்ளாக்கிட்டாங்களே, மகனுக்காக இப்படி ஆயிட்டாரு. எல்லாம் அவருடைய நண்பர்கள் தான் பேசுகிறவங்க, அவருக்கு ரொம்ப நேசத்துக்குரியவர்கள் தான். ஆனால் அவர் செய்து தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க. அப்போது அந்த கடமையை அவர் செய்ய தவறிட்டார். இப்போ அவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்க, அவர் மேலே என்ன நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும், நீங்கள் விலகெல்லாம் ஓட முடியாது. சத்யாவை நீங்கள் இந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்று தான் இன்றைக்கி அந்த சமூகம் கேட்கிறது. அந்த சமூகத்துக்கு தலைவர் தான் பதில் சொல்லணும். இந்த 32 வருடங்களில் மதிமுக அல்லாமல் நம்ம வேற ஒரு கட்சியில் பயணிச்சிருந்தாலும், அது திமுகவாகட்டும் அதிமுக ஆகட்டும், ஏதோ ஒரு கட்சியில் பயணிச்சா உயரங்களை தொற்றுப்போமோ அப்படின்னு இந்த 5 நாட்கள்ல நினைச்சிருக்கீங்களா? நான் நினைக்கல, மற்றவங்க சொல்கிறாங்க இது மாதிரி ஆகிப்போச்சு என்பது. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் மறுமலர்ச்சி திமுகவில் பயணப்பட்டதால் தான் நீங்கள் இன்னும் வெளியே வராமல் போனீங்க. நான் சொல்கிறது வேற, மக்கள் பார்க்கப்பது வந்து வேறு. இது என்னுடைய கருத்தில், மற்றவங்க சொல்கிறேன் 32 ஆண்டுகள் நீங்கள் வீணடிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து புலம்புறது எந்த விதத்தில் நாயும்? வேறு எங்கன்னா கட்சினா நீங்கள் எம்எல்ஏ ஆகிருக்கலாம், மந்திரி ஆகிருக்கலாம். தேசிய கட்சியிலேருந்து கூட அழைப்பு கொடுத்தாங்க, வாங்க அப்படின்னாங்க. வைக்க விட்டு நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னேன்.
வாழ்வதென்றாலும் வீழ்வதென்றாலும் தலைவர் வைகோ ஒருவருக்காக மட்டும்தான் வாழ்வேன், அவர் ஒருவருக்காக மட்டும்தான் வீழ்வேன் சொன்னது வந்து அது வார்த்தை வரிகள்ல, என்னுடைய வாழ்க்கை நெறி என்பதை நான் பதிவு செய்து கொண்டே வந்தேன். ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. எது வேணாலும் நடக்கலாம், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். வாரிசு அரசியல்னால வீழப்போகுதா மதிமுக? அதில் என்னன்னா, இந்த கட்சிக்கு வந்த தலைவர்கள் நீங்கள் கொஞ்ச நேரம் பின்னோக்கி பாருங்கள். சொன்னல, ஆனானப்பட்ட அண்ணன் எல் கணேசன் அவர்கள், அவருக்கு நிகரான ஆற்றல் படைத்த தலைவர்கள் வந்து ரொம்ப விரல் விட்டு தான் எண்ண முடியாது. காரோட்டி கண்ணப்பன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். அவர் வந்து இக்கட்டான காலகட்டத்தில் தலைவர் கலைஞருக்கு கார் ஓட்டி அவருடைய மெய்காப்பாளனாக இருந்தார் என்று அவரே பாராட்டியிருக்கிறார். செஞ்சி ராமச்சந்திரன் வந்து தரைப்படை தளபதியின் வடார்காடு தென்னார்கா மாவட்டத்தில் அவர் போல ஒரு ஆற்றலாளர், செல்வாக்கு படைத்த மனிதர் அவர். அதே போல தான் மதுரை மண்டலத்தின் ஃபீல்டு மார்ஷல்னு வாங்க அண்ணன் பொன்முத்துராமலிங்கம், 25 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட மதுராந்தக ஆறுமுகம். திருமறைக்காடு என்று சொல்லப்படுகின்ற வேதராணியத்தில் இருந்த அண்ணன் நம்முடைய மீனாட்சி சுந்தரம், டிஏகே லக்ஷ்மணன், இப்போ கடைசியாக போன திருப்பூர் துரைசாமி, ஏற்கனவே இருந்த கட்சியினுடைய பொருளாளராக இருந்த அண்ணன் டாக்டர் மாசிலாமணி, மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ், இப்படி அறிவார்ந்த தளத்தில் நட்சத்திர சொற்பாளராக மறுமொழி திமுக தவிர வேற எந்த இயக்கத்திலும் இல்லை. நாஞ்சில் சம்பத், டாக்டர் சபாபதி மோகன், சிவங்கி கணேசன், பேராசிரியர் அப்துல் காதர், பழக்கருப்பையா, புதுக்கோட்டை பாவாணன், குமரி பிரபாகரன், காஞ்சி பாஸ்கர், இப்படி எண்ணற்ற நட்சத்திர சொற்பொழிவாளர்கள் மறுமொழி திமுக. அவங்களாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? யாரால் நீக்கப்பட்டார்கள்? எதற்காக நீக்கப்பட்டார்கள்? இந்த இயக்கம் பலவீனப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இப்பொழுது இருப்பவர்களை தக்க வைக்கலான்னு முயற்சி எடுத்தாலும் துரைவின் வருகையின் காரணமாக இப்பொழுது இளைஞரணி செயலராக இருந்த நம்முடைய ஈஸ்வரன் போயிட்டாரு. திருப்பரங்குன்றத்தின் தென்றல் என்று ஆராதிக்கப்படுகின்ற வழக்கறிஞர், சிறந்த சொற்பொழிவாளர் அழகு சுந்தரம் விலகி நிற்கிறாரு. அண்ணன் ஆர்.எம். சண்முக சுந்தரம் விலகி நிற்கிறாரு. டிஆர்ஆர் செங்குட்டன், அவர் வந்து அவங்க அப்பாவுடைய நெடிய பாரம்பரியம், அண்ணா காலத்து சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி முதலமைச்சர், பக்தவச்சலத்தை வீழ்த்தியவர் அவர். இந்த கட்சிக்கு வந்த காரணத்தினால் போட்டி ஏற்படுகின்ற போது திமுகவா மதிமுகங்கிற போது, கொடியேற்றுகின்ற போது மதுராந்தகத்தை அழைச்சும் போது ஒருத்தங்க எடுத்து கல் எடுத்து அடிக்கிறாங்க. நம்ம கல் அடியில் நம்ம பயங்கரமாக அடிப்பாங்க. போட்டி திமுகன்னு நம்ம வரும்போது என்ன கோபம் தான் வரும். அடிக்கின்ற போது அப்படி நெத்தியில் பட்டு அவர் ஒரு கண் பார்வை இழந்திருக்கிறார் இந்த கட்சிக்காக. அதே போல் தான் சட்டம் 89 அமைச்சராக, கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தார் புதுக்கோட்டை அண்ணன் சந்திரசேகர் அவர்கள். அவங்க விலகினாங்க. மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வீரபாண்டியன் விலகி நிற்கிறாங்க. இது மாதிரி எண்ணற்ற சிறந்த ஆளுமைகளை மறுமொழி திமுக இழந்திருக்கிறது. இன்றைக்கு அந்த அடையாளங்களில் ஒருவராக பார்க்கப்பட்ட என்னை நான் பெருமைப்படுத்திக் கொள்ள விரும்பும். நான் ஒரு சாமானிய மனிதன். இருந்தாலும் சமூகம் சொல்லுகிறது 32 ஆண்டு காலத்தில் உங்களுக்கான ஒரு அடையாளம் மறுமொழி திமுக. அந்த அடையாளம் தலைவர் வைகோவுக்கு பின்னால் அந்த முகம் உங்களிடம் இருக்கிறது. இப்போ உங்களையும் இழப்பதற்கான காரணம் மகன் தானே, வேற என்னன்றாங்க. அதையே நாட்டு மக்களிடம் நான் விடுகிறேன், மக்கள் முடிவெடுக்கட்டும். உங்களுடைய அடுத்த கட்டம்? ஒரு செல்வமும் செல்வாக்கும் பெற்ற தலைவர் வைகோ அவர்கள். அவருக்கு நிகராக நாம் அவரை பற்றி அவரை நான் இதயத்தில் பூஜிக்கிறேன். அவர் எனக்கு கூட பாக்கெட்லேயே வச்சிருக்கீங்களே. அவர் எனக்கு தலைவரை கடந்து அதையும் கடந்த ஒரு தலைவர். அது இது குணா படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதலால் அதையும் கடந்து புனிதமானது என்பதை போன்று அவர் எனக்கு தலைவரையும் கடந்து அதைக்கும் மேலானவர். அது சொல்வதற்கு விவரிக்க எனக்கு வார்த்தைகள் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அந்த தலைவனையே ஒரு இயக்கத்தை கட்டமைத்து ஒரு வெற்றி சமலிக்கு வர முடியாமல் முடங்கி கிடக்குது. அவரை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 100% கூட நான் இருக்க மாட்டேன். தமிழ்நாட்டின் அரசியல் பின்னோக்கி நீங்கள் பார்த்தோன்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், தேசபிதா மகாத்மா காந்தியுடைய சம்பந்தி, அவர் இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல், சென்னை மாகாணத்துடைய பிரிமியர், அவர் உருவாக்கிய கட்சி சுதந்திர கட்சி, இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் உட்கார்ந்தாங்க. அந்த கட்சி காணாமல் போனது. உடல் மண்ணுக்கு உயிர் மண்ணுக்கு என்று சொன்ன நாம் தமிழர் இயக்கத்தின் தமிழர் தந்தை ஐயாசி ஆதித்தன் அவர் உருவாக்கினார். 67 அண்ணா தலைமையில் திமுகவில் இணைந்தார். எல்லை போராட்ட வீரர், தமிழரசு கட்சியினுடைய தலைவர். இன்னைக்கு சென்னையில் சிலை இருக்குது, நம்முடைய திருத்தணியில் சிலை வைக்கப்பட்டிருக்குதுன்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது ஆந்திராவோட
சென்னை இணைக்கணும், அல்லது சென்னை ரெண்டு மாநிலங்களுக்கான தலைநகரம் மதராஸ் மனதேன்னு அவங்க சொல்கிறாங்க. தலை தந்தேனும் தலைநகரை காப்போன்னு சொல்லி இது ஐயா தமிழரசு கட்சியுடைய தலைவர் மாப்போசி முயற்சி எடுக்கிறாரு. வடவேங்கடம் தென்குமரி ஆழியடை தமிழ் கூறும் நல்லுலகம், இதை நான் விடமாட்டேன் போராடுறார், எல்லை போராட்ட வீரர். ஆனால் வேறு வழி இல்லை, மாலவன் குன்றத்தை எழுந்துட்டோம், வடவேங்கடத்தை. நம்முடைய தமிழருடைய எல்லை நிலப்பரப்பு, இதுதான் தொல்காப்பியம் சொன்ன அந்த நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை மொழிவாரி மாநிலங்கள் உருவான காரணத்தினால் சகோதர மாநிலங்களுக்கு இணைக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு விடுச்சு. இப்போ மதராஸ் மனதே என்கின்ற போது தான் தலை செந்தேனும் தலையங்கரை காக்கணும்னு அவர் போராட்டத்தை வந்து சிறைக்கு போகிறார். ஆனால் போராட்டம் கூர்த்திட்டப்பட்டது. முருகனை அடையாளப்படுத்துகிறார்கள், முருகன் தமிழ் கடவுள். அப்போது 6 படை வீடு கொண்டிருக்கின்ற அந்த நிலப்பரப்பாவது தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொல்லி போராடினார். திருத்தணியை எல்லை மையப்படுத்தி எல்லை வடக்கு எல்லையாக வைத்து, குமரியை தென் எல்லையாக வைத்து தமிழ்நாட்டுடைய மொழிவாரி மாநிலங்கள் உருவானது. ஆக அவர் உருவாக்கிய தமிழரசு கட்சி, அவர் வந்து மேலவைத் தலைவராகவே தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற மேலவைத் தலைவராகவே இருந்தவர். அவர் உருவாக்கின கட்சி, அவருடைய சிலை இருக்கிறது. அவர் உருவாக்கிய கட்சி எங்கே போனது என்பது தெரியாது. இவருக்கு நிகரானவன் உலகத்தில் யாரும் ஒரு நடிகன் இல்லைன்னு சொல்லி போட்டப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசன் அவர் உருவாக்கினார் தமிழக முன்னேற்றம் அணி. ஒரே ஆண்டு தான் இருந்தது. அவர் கடைசியாக சொன்னார், எதிர்காலத்தில் கட்சி துவங்க விரும்புகின்ற நடிகர்கள் என்னை ஒரு படமாக எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னார். இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரையில் இந்தியை நாங்கள் புகுத்த மாட்டோம்னு பண்டிட் ஜவஹர்லால் உத்தரவு வாங்கி கொடுத்தவர் வந்து சில்வர் டங் ஆரைட் என்று போட்டப்பட்ட தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை ஈவி.கே. சம்பத் அவர் உருவாக்கிய கட்சி தமிழ் தேசிய கட்சி. இன்னும் பல கட்சிகளை சொல்லலாம். ஆனால் இந்த ஆளுமைகளெல்லாம் உருவாக்கிய கட்சிகள் கரைந்து காணாமல் போயிருக்கிறது. தலைவர் உருவாக்கிய இயக்கமே ஒரு வெற்றி சமையலுக்கு வர முடியலை. இந்த தலைவர்களெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்றப்போ ஒரு சாதாரண சாமானியன் அந்த இடத்துக்கு நான் வருவேனா? இல்லை மாற்று கட்சியிலேருந்து அழைப்பு வந்து அதை ஏற்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்கீங்களா? நான் வந்து அண்ணா சொன்னார், ஐ பிலாங்ஸ் டு எ திராவிடன் ஸ்டாக் அப்படின்னார். நான் திராவிட இயக்கத்தின் வழி வந்தவன். என்னுடைய இனம் என்பது திராவிட இனம். இன்னும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க கூட சொல்லுவாங்க, அந்த ஒரு அடையாள அரசியல் கொடுக்குறாங்கல்ல, எனக்கு நான் வந்து சர்டிஃபிகேட்டே வச்சுக்கிறேன், நான் திராவிடன் என்பது. புரியுது அவங்களுக்கு என்ன அப்படின்றது? என்னுடைய இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் ஜாதி சான்றிதழ் இருக்கும். ஆனால் உலகத்திலேயே இந்தியாவிலேயே நாங்கள் மட்டும்தான் ஆதி திராவிடர்கள்னு வச்சுக்கிற ஒரு இனம். அப்போ நாங்கள் திராவிடர், நாங்கள் திராவிட இனவழி வந்தவர்கள். ஆக அப்படி வருகின்ற போது எதிர் சித்தாந்தத்தை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எந்த சித்தாந்தம் கருத்தியல் ரீதியாக அந்த மனுஷ ரீதியாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. திராவிட பூமியை மிலேட்சிய தேசம் சொல்லுவாங்க, அவங்க புனிதமான பூமின்னுவாங்க. ஆக எங்களை மிலேச்சர் என்று சொல்லுகின்ற அந்த எதிர்கருத்தியலோடு ஒருவரும் கை குலுக்க முடியாது. எனவே அந்த திராவிட இயக்க சிந்தனையோடு நான் அந்த கருத்தியலுக்கு ஒரு நிலை இருந்தது, இவ்வளவு நாள் வரையிலும் அந்த நிலை இருந்தது. எனவே அது சொல்லிட்டு இருப்போம். இப்போது அங்கே போய் தான் அண்ணா வாழ்கன்னு சொல்லணும்னு இல்லை, பெரியார் வாழ்கன்னு சொல்லணும்னு இல்லை. தனியார் இருந்தும் அண்ணா வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, டாக்டர் கலைஞர் வாழ்க, தலைவர் வைகோ வாழ்கன்னு சொல்ல முடியும். அதை நான் ரோட்டில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். காயங்கள் ஆறட்டும், பாதைகள் நீளட்டும். இவ்வளவு நேரம் உங்களுடைய ஆதங்கத்தை, உங்களுடைய வலியை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. MCR Pure Cotton Club, formals and casual shirts.